குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது முதலாவது பாடம், கணக்கு பதிவியலில் முதலாவது பாடத்தில் 5 எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. 1 2 3 4 5. இந்த 5 எடுத்துக்காட்டுகளையும் இப்போ முதல்ல நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ்ல ஒரு 5, இப்படி இந்த புத்தகத்தில் இருக்கின்ற அனைத்து கணக்குகளையும் நாம ஒரு 3-4 வீடியோக்குள்ள நாம பார்க்கலாம். நம்முடைய குறிக்கோள் வெறும் பாஸ் பண்ணுவது இல்லை. நம்முடைய குறிக்கோள் எப்படி சென்டம் வாங்குவது. இந்த நினைப்போட நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக நம்மளால சென்டம் வாங்க முடியும். வாங்க நம்ம கணக்கு பார்க்கலாம். இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா, லாபம் அல்லது நஷ்டம் கண்டுபிடிக்கணும்னா இறுதி முதலோடு எடுப்பை கூட்டி கூடுதல் முதலையும் தொடக்க முதலையும் கழிக்கணும். அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை நீங்க தரவா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா கணக்கையும் நம்மளால எளிதாக போட முடியும். இந்த முற்று பெறாத பதிவேடுகளில் லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடணும்னா இறுதி முதலோட எடுப்ப கூட்டி கூடுதல் முதலையும் தொடக்க முதலையும் கழிக்கணும். தொடக்க முதல்னா என்ன? ஒரு தொழிலின் அந்த ஆண்டின் தொடக்கத்துல இருக்கிற முதல் தொடக்க முதல், ஆண்டின் இறுதியில இருக்கிற முதல் இறுதி முதல். அதான் பேர்லயே இருக்கே. இப்போ ஆண்டுகள்ல 2 வகையான ஆண்டுகள் இருக்கு. ஒன்று ஜனவரி 1ல கணக்கு பார்ப்பாங்க, டிசம்பர் 31ல கணக்கு முடிப்பாங்க. அப்போ ஜனவரி 1ல இருக்கிறது தொடக்க முதல், அந்த ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 31ல் இருப்பது இறுதி முதல். சிலதுல பார்த்தீங்கன்னா இதற்கு பேரு கேலண்டர் இயர்னு பேர். கேலண்டர் இயர்ல ஜனவரி 1 தொடக்க முதலாக இருக்கும், டிசம்பர் 31 இறுதி முதலாக இருக்கும். ஆனா அக்கவுண்ட்ஸ்ல அக்கவுண்டிங் இயர் என்பது ஒரு ஆண்டின் ஏப்ரல் 1ஆம் தேதிய தொடக்கம்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆண்டு மார்ச் 31க்கு இறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2018 ஏப்ரல் 1 அப்படின்னா அது தொடக்கம். அடுத்த வருஷம் 2019 மார்ச் 31 அப்படின்னா இறுதி. 2015 ஏப்ரல் 1 அப்படின்னா தொடக்கம். 2016 மார்ச் 31 என்பது இறுதி. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது கூடுதல் முதல்னா என்ன? ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கும் போது அவர்களுக்கு பணம் தேவைப்பட்டால் நடுவுல கொஞ்சம் முதல் அதிகமா கொண்டு வந்து போடுவாங்க. அதற்கு கூடுதல் முதல்னு பேர். எடுப்பு, ஒரு ப்ரொப்ரைட்டர், ஒரு தொழிலை நடத்துபவர் தனக்கு பணம் தேவைப்பட்டால் தொழிலில் இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கொள்வார். தன்னுடைய வீட்டு சொந்த செலவுக்கு பணம் வேணும், என்ன பண்ண முடியும்? பிசினஸ்ல இருந்தா பணம் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி எடுக்கிறது தான் எடுப்புன்னு பேர். அந்த எடுப்பு ரொக்கமாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சரக்காக கூட இருக்கலாம். ஒரு பலசரக்கு கடை வைத்திருப்பவர் தன் வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை பொருட்களை தான் தன்னுடைய கடையில இருந்தே எடுத்துக்கிறார். அதுக்குன்னு அவர் காசு கொடுக்க மாட்டாரு, அவர் எடுத்துக்கிறார். அந்த எடுத்துக்கொள்வதற்கு தான் எடுப்பு என்று பெயர். ஸோ எடுப்பு என்பது ரொக்கமாகவும் இருக்கலாம், சரக்காகவும் இருக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 4 விஷயம். 1 தொடக்க முதல், இறுதி முதல், கூடுதல் முதல், எடுப்பு. இந்த 4ல இறுதி முதலோட எடுப்ப கூட்டி கூடுதல் முதலையும் தொடக்க முதலையும் கழிச்சிட்டீங்கன்னா அந்த ஆண்டின் லாபம் அல்லது நஷ்டம் கிடைக்கும். இதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ நாம முதல் கணக்கை பார்ப்போம். இந்த கணக்குல ஆண்டின் தொடக்க முதல் 2 லட்சம், அதாவது ஏப்ரல் 1 2016 தொடக்க முதல் 2 லட்சம் கொடுத்திருக்கு.
ஆண்டின் இறுதி முதல் மார்ச் 31 2016. ஸோ ஏப்ரல் 1, இந்த ஆண்டின் ஏப்ரல் 1ங்கிறது தொடக்கம், அடுத்த ஆண்டு மார்ச் 31 என்பது இறுதி, அது 3.5 லட்சம். அந்த ஆண்டு கொண்டு வந்த முதல் 70,000, கூடுதல் முதல் 70,000, அந்த ஆண்டு எடுப்பு 40,000 கொடுத்துருக்கு. இதான் எடுத்துக்காட்டு 1. இந்த கணக்கை தான் நாம இப்போ முதல்ல பார்க்க போறோம். இப்போ லாபம் அல்லது நஷ்டம் கண்டுபிடிக்கணும்னா எதை கண்டுபிடிக்க வேண்டுமோ அதை எக்ஸ்னு வச்சுங்க. ஸோ லாபம் அல்லது நஷ்டம் கண்டுபிடிக்கணும், அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இறுதி முதல். இந்த கணக்குல அவனே இறுதி முதல் நேரடியா கொடுத்துட்டான், 3.5 லட்சம் கொடுத்துருக்கு. 3,50,000 இறுதி முதல் கொடுத்துருக்கு. பிளஸ் ஃபார்முலா எடுப்பு. எடுப்பு எவ்வளவு கொடுத்துருக்கு? 40,000 ரூபாய் எடுப்பு கொடுத்துருக்கு. 40,000 பிளஸ் மைனஸ் கூடுதல் முதல். அந்த ஆண்டு கூடுதல் முதல் எவ்வளவு கொடுத்துருக்கு? அவன் ஆண்டு கொண்டு வந்த முதல் 70,000 மைனஸ் 70,000 மைனஸ் தொடக்க முதல். தொடக்க முதல் நேரடியா 2 லட்சம்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த கணக்கை பொறுத்தவரையிலும் எடுத்துக்காட்டு 1ல எல்லாமே அப்படியே நேரடியா கொடுத்துருக்கு. அதை நாம் அப்படியே போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இப்போ இறுதி முதல் 3.5 லட்சம், எடுப்பு 40,000, கூடுதல் முதல் 70,000, தொடக்க முதல் 2 லட்சம். இப்போ இதோட இதை கூட்டுங்க, இதுல இதை கழிங்க, இதை கழிங்க. இப்போ இப்படியே கூட்டி கழிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னா நாம தனியாகவும் கூட்டலாம். 3,50,000 இதோட 40,000 கூட்டணும். அப்போ 40,000 கூட்டிங்கன்னா 3,90,000 வருது. அதுக்கப்புறம் இதுல இருந்து 70,000 கழிக்கணும். இது பிளஸ், இங்க மைனஸ். 70,000 கழிச்சிங்கன்னா 0, 9, 7, 2, 3, 3,20,000. இதுல இருந்து 2 லட்சத்தை கழிக்கணும். இதை கழிச்சிங்கன்னா 0, 0, 0, 0, 2, 3, 2 1,20,000. ஸோ இந்த கணக்குல லாபம் 1,20,000. திஸ் இஸ் தி ஆன்சர். ரொம்ப சிம்பிள், எளிமையானது. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, எடுத்துக்காட்டு 1, 1,20,000 ஆன்சர். இப்போ நாம எடுத்துக்காட்டு 2 பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2 இங்க கொடுத்திருக்கு. எடுத்துக்காட்டு 2 பக்கம் 7ல 2018 ஏப்ரல் 1ல முதல். இப்ப நம்ம ஃபார்முலாவை எழுதிக்கணும். லாபம் அல்லது நஷ்டம் இஸ் ஈக்குவல் டு இறுதி முதல் பிளஸ் எடுப்பு மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? லாபம் அல்லது நஷ்டம் கேட்டிருக்காங்க. எது கேட்கிறாங்களோ அது எக்ஸ். இறுதி முதல். இறுதி முதல் பாருங்க, 2018 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கொடுத்துருக்கு. போன கணக்குல அவனே தொடக்க முதல் இறுதி முதல் பேரை கொடுத்துட்டான், அப்படியே எழுதிட்டான். இப்போ எது தொடக்க முதல் இறுதி முதல் கொடுக்கல, ஆனா ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நாம எது தொடக்கம் எது இறுதின்னு கண்டுபிடிக்கணும். 2018 ஏப்ரல் 1ங்கிறது இந்த வருஷம். அதுக்கு அடுத்த வருஷம் 2019 மார்ச் 31. இப்போ நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆண்டின் ஏப்ரல் 1, ஏன்னா ஆண்டுங்கிறது ஏப்ரல் 1ல தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் 31 தான் முடியும். அப்போ இது தொடக்க முதல், இது இறுதி முதல். அப்போ இறுதி முதல் 1,50,000, இறுதி முதல் 1,50,000 பிளஸ் எடுப்பு. எடுப்பு எவ்வளவு கொடுத்திருக்கு? 30,000 ரூபாய் எடுப்பு கொடுத்திருக்கு. பிளஸ் 30,000 மைனஸ் கூடுதல் முதல் எவ்வளவு கொடுத்திருக்கு? அந்த ஆண்டு கூடுதல் முதல் 25,000
மைனஸ் தொடக்க முதல். ஏப்ரல் 1ங்கிறது தொடக்க முதல் 1,60,000. இப்போ இதோட இதை கூட்டிக்கணும். 1,50,000 30,000 கூட்டினீங்கன்னா 1,80,000 கிடைக்கும். இதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 1,80,000 மைனஸ் 25,000 மைனஸ் 1,60,000. இப்போ அடுத்த ஸ்டெப், இதுல இருந்து 25,000 கழிக்கணும். 0 0 0 10ல 5 போக 5, 7ல இங்க 0ல 5 போகாது, அதனால இங்க இன்னும் ஒன்று கடன் வாங்கிக்கிறோம். அதனால 10ல 5 போக 5, இங்க ஒன்று கடன் கொடுத்ததுனால 7 தான் இருக்கும். 7ல 2 போக 5 1. அப்போ 1,55,000. இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 1,55,000 மைனஸ் 1,60,000. அடுத்த ஸ்டெப், இப்போ இதுல இருந்து இதை கழிக்கணும். 1,55,000 இருந்து 1,60,000 கழிக்க முடியுமா? இதுல இருந்து இதை கழிக்க முடியாது. சின்ன நம்பர்ல 5ல இருந்து 10 கழிக்க முடியுமா? முடியாது. அப்போ எது பெரிய நம்பரோ அதுல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிடணும். இப்போ இதுல பெரிய நம்பர் எது? 1,60,000 தான் பெருசு. இதுல இருந்தா இதை கழிக்கணும். அப்போ 1,60,000 இருந்து 1,55,000 கழிக்கணும். இப்போ இதுல இருந்தா இதை கழிக்க போறோம். ஆனா இதுக்கு என்ன குறியீடு இருக்கு? மைனஸ் குறியீடு இருக்கு. அப்ப ஆன்சர் மைனஸ். இதுல இருந்து இதை கழிச்சிட்டீங்கன்னா பிளஸ் வரும். ஆனா நம்ம 1,60,000 இதுல இருந்து தான் இதை கழிக்க போறோம். அந்த பெருசுக்கு மைனஸ் சிம்பல் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிட்டேன். இதுல இருந்து இப்ப இதை கழிக்க போறோம். 1,60,000 இருந்து 1,55,000 கழிச்சீங்கன்னா வெறும் 5,000 ரூபாய் வருது. That is minus 5,000. minus 5,000. ஆன்சர் பிளஸ்ல இருந்தா லாபம், இங்க ஆன்சர் மைனஸ்ல கிடைக்குது. அதனால இது நஷ்டம் 5,000. சோ ஆன்சர் வந்து 5,000 ரூபாய் லாஸ், நஷ்டம் அப்படின்னு நீங்க இந்த கணக்கை எழுதி முடிக்கணும். சப்போஸ் இங்க 1,60,000 இருந்து இங்க 1,55,000 இருந்தா இதுல இருந்து இதை கழிக்கிறீங்க, 5,000 மிச்சம். இந்த 5,000க்கு லாபம்னு பேரு. ஆனா மைனஸ் பெருசா இருக்கு. அப்போ 1,50,000 இருந்து 1,60,000 கழிச்சா மைனஸ் 5,000 வருது. ஒரு பிசினஸ் உங்களுக்கு லாபம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, இந்த ஆண்டு என்னுடைய லாபம் மைனஸ் 5,000 அப்படின்னா என்ன அர்த்தம்? நஷ்டம் 5,000 அர்த்தம். சோ இதை நாம் நஷ்டம் 5,000 என்று எழுத வேண்டும். சோ இது இரண்டாவது. அடுத்தது எடுத்துக்காட்டு 3. இது புரியும் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப், இப்போ ஃபார்முலா அதேதான், அதனால நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு 3 நம்ம பார்க்க போறோம். இது பக்கம் 7ல இருக்கு. இப்போ இந்த எடுத்துக்காட்டின் 3 படி 31/3/2019 அன்று முதல் மார்ச் 30, ஏப்ரல் 1ன்னா தொடக்கம். இது மார்ச் 31 சொல்லிட்டா அப்போ இறுதி முதல் கொடுத்தாச்சு. அந்த ஆண்டு கூடுதல் முதல் 50,000 கொடுத்தாச்சு. எடுப்பு கொடுத்திருக்கு. ஆனா 1/4/2018 ஏப்ரல் 1ஆம் தேதி என்பது தொடக்க முதல் கொடுக்கல, அதை கேள்விக்குறியா வச்சிருக்காங்க. அப்போ அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். அடுத்தது அந்த ஆண்டினுடைய நஷ்டம் 40,000 சொல்லியிருக்கு. இப்போ நாம ஃபார்முலா இதேதான். லாபம் அல்லது நஷ்டம் இஸ் ஈக்குவல் டு இறுதி முதல் பிளஸ் எடுப்பு மைனஸ் தொடக்க முதல் மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல். லாபம் அல்லது நஷ்டம் கொடுத்திருக்கா? கொடுத்திருக்கு. அந்த ஆண்டின் நஷ்டம் 40,000 கொடுத்திருக்கு. நஷ்டம் சொன்னாவே நாம மைனஸ் குறியீடு போட்டுக்கொள்ள வேண்டும், மறக்கக்கூடாது. லாபம்னா பிளஸ், நஷ்டம் 40,000 அர்த்தம் மைனஸ் 40,000 அர்த்தம். சோ லாபம் அல்லது நஷ்டம் மைனஸ் 40,000 இஸ் ஈக்குவல் டு இறுதி முதல்.
இந்த கணக்குல இறுதி முதல் 1,90,000 மார்ச் 31 என்பது இறுதி, ஏப்ரல் 1ங்கிறது தொடக்கம். மார்ச் 31 அன்று முதல் 1,90,000 இறுதி முதல் கொடுத்துருக்கு, அதை போட்டுக்கிறோம். பிளஸ் எடுப்பு, இந்த ஆண்டினுடைய எடுப்பு, சோ இதை போட்டாச்சு, இதையும் போட்டாச்சு. எடுப்பு 30,000, அப்போ பிளஸ் எடுப்பு 30,000 மைனஸ் இதையும் போட்டாச்சு. கூடுதல் முதல் 50,000 மைனஸ் 50,000 மைனஸ் தொடக்க முதல். தொடக்க முதல் கொடுத்திருக்கா? கொடுக்கல. எது கொடுக்கலையோ, எதை நாம கண்டுபிடிக்கணுமோ அதை நாம் x என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதை மைனஸ் எக்ஸ். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ முதல் கணக்கு எல்லாம் அப்படி அப்படியே கொடுத்துருந்துச்சு, ஈஸியா கூட்டி கழிச்சு போட்டுட்டீங்க. ரெண்டாவது கணக்குல கொஞ்சம் நஷ்டம் கொடுக்குற மாதிரி வந்துருச்சு, மைனஸ்ல வந்துருச்சு, அது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த ஸ்டெப்பு. இப்போ மூணாவது ஸ்டெப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தொடக்க முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம மைனஸ் எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சமன்பாட்டுல எக்ஸ ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாவற்றையும் இன்னொரு சைடு கொண்டு போகணும். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய எண்களை எல்லாம் மற்றொரு பக்கத்துக்கு நாம நகர்த்திட்டு போனோம். இப்ப பாருங்க, இது மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஒரு சமன்பாட்டில் ஒரு பக்கத்திலிருந்து, இப்ப இது ஒரு சமன்பாடு, இது இஸ் ஈக்குவல் டு இது, இது மாதிரி இருந்தா இதற்கு சமன்பாடுன்னு பேரு. இது இதற்கு சமம், அதனால இதற்கு பேரு சமன்பாடு, ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு எதையாவது மாத்தி கொண்டு போனீங்கன்னா பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகணும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகணும். இதான் ரூல். இப்போ இந்த மைனஸ் 40,000 அங்க கொண்டு போனீங்கன்னா பிளஸ் 40,000 ஆகும். இந்த 1,90,000 பிளஸ் இங்க கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 1,90,000 ஆகும். இதுதான் ரூல். இப்போ பாருங்க, நான் இந்த மைனஸ் எக்ஸ் இங்க எடுத்துட்டு வரேன். அப்போ மைனஸ் எக்ஸ் இங்க வரும்போது என்ன ஆயிடுது? பிளஸ் எக்ஸா மாறிடுது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,90,000 பிளஸ் 30,000 மைனஸ் 50,000. இப்போ இந்த மைனஸ் 40,000 இங்கே எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த மைனஸ் அடுத்த பக்கம் போகும்போது பிளஸ் ஆயிடுது. ஸோ பிளஸ் 40,000. ஸோ இந்த ஃபார்முலாவை நாம இப்படி மாத்தி எழுதணும். மைனஸ் எக்ஸ் அங்கிருந்து இங்க கொண்டு வந்துடும் பிளஸ் எக்ஸ். இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த மைனஸ் 40,000 இந்த சைடு லெஃப்ட்ல இருக்கிறத ரைட்டு கொண்டு போனேன், பிளஸ் ஆயிடுச்சு. ரைட்ல இருக்கிற மைனஸ் நான் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போனேன், பிளஸ் எக்ஸா மாறிடுச்சு. அவ்வளவுதான் கணக்கு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதையும் கூட்டணும். 1,90,000 பிளஸ் 30,000 கூட்டுங்க 2,20,000. இதுல இருந்து 50,000 கழிங்க. இது பிளஸ், இது மைனஸ். கழிச்சிங்கன்னா 1,70,000. அதுல இருந்து 40,000 கூட்டிங்க. இது பிளஸ். கூட்டினீங்கன்னா 2,10,000 வருது. இந்த 2,10,000 தான் ஆன்சர். இந்த 2,10,000 என்பது என்ன? எதை நம்ம கண்டுபிடிக்கணும்? தொடக்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அதனால தொடக்க முதல் இஸ் ஈக்குவல் டு 2,10,000. சிம்பிள். So this is the third step. அடுத்தது நாலாவது கணக்கு. இது 2,10,000. அடுத்தது நாலாவது கணக்கு இங்க கொடுத்திருக்கு. இப்ப பாருங்க, ஃபார்முலாவை இன்னொரு நல்லா எழுதிக்கிறேன். பிளஸ் எடுப்பு மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல். இப்போ நாலாவது கணக்கு 2018 ஜனவரி 1ன்னு சொல்லிட்டான். அப்போ ஜனவரி 1 என்பது தொடக்கம்,
உரிமையாளர் எடுத்த சரக்கு எடுப்பு கொடுத்திருக்கு, அவ்வாண்டின் கூடுதல் முதல் கொடுத்திருக்கு, அந்த ஆண்டின் லாபம் கொடுத்திருக்கு, அந்த ஆண்டு டிசம்பர் 31 அன்று முதல் என்னன்னு கேட்கலாம். அதாவது ஜனவரி 1 முதல் கொடுத்திருக்கு, டிசம்பர் 31 கேட்கிறாங்க. ஜனவரி 1 என்பது தொடக்கம், டிசம்பர் 31 என்பது இறுதி. அப்ப தொடக்க முதல் கொடுத்திருக்கு, இறுதி முதல் கேட்கிறாங்க. இப்ப பாருங்க, இதே இதுல எடுத்துங்க, லாபம் அல்லது நஷ்டம், அந்த ஆண்டின் லாபம் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கு. அப்போ லாபம் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கு இஸ் ஈக்குவல் டு இறுதி முதல் கொஸ்டின் மார்க். அதுதான் கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்க வேண்டுமோ அதை நாம எக்ஸ்னு வச்சுக்குவோம். அது எக்ஸ் பிளஸ் எடுப்பு. எடுப்பு எவ்வளவு கொடுத்திருக்கு? உரிமையாளர் எடுத்த சரக்கு. அவர் சரக்கா எடுத்தாலும் சரி, கேஷா எடுத்தாலும் சரி, அதற்கு ரொக்கம்னு பேரு. 5,000 ரூபாய் பிளஸ் 5,000 மைனஸ் கூடுதல் முதல். அவ்வாண்டு கூடுதல் முதல் 2,500 ரூபாய் கொடுத்திருக்கு, மைனஸ் தொடக்க முதல் ஜனவரி 1 அன்று முதல் 27,500 கொடுத்திருக்கு. ஸோ மைனஸ் 27,500. இப்போ மறுபடியும் இது சமன்பாடு கண்டுபிடிச்சிடும். இந்த சமன்பாடுல எக்ஸ ஒரு சைடு வச்சுக்கிட்டு நம்பர் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வரணும். இதான் நம்ம பார்த்தோம். போனதுல அந்த பக்கம் இருந்த எக்ஸை இங்கே எடுத்துட்டு வந்துட்டோம். அங்க மைனஸ் எக்ஸ்ல இருந்துச்சு, அதை நான் பிளஸ்ஸா மாத்துறதுக்காக எக்ஸை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ எக்ஸ் ஏற்கனவே பிளஸ்ல தான் இருக்கு. இந்த எக்ஸ் அந்த பக்கம் தூக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் எக்ஸ்னு வரும். அப்போ குழப்பமா போகும். அதனால எக்ஸ அங்கேயே வச்சுக்கோங்க. இந்த 5,000 இங்கே கொண்டு வாங்க, மைனஸ் 2,500 எடுத்துட்டு வாங்க, இந்த 27,500 எடுத்துட்டு வாங்க. அப்போ 10,000 இங்கே இருக்கு. இந்த பிளஸ் 5,000 இங்கே வரும்போது மைனஸ் 5,000 ஆயிடுது. மைனஸ் 2,500 வரும்போது பிளஸ் 2,500 ஆகுது. மைனஸ் 27,500 இங்கே வரும்போது பிளஸ் 27,500 வருது. எக்ஸ் நம்ம ஒன்றும் செய்யல, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். 10,000 அப்படியே இருக்கு, பிளஸ் 5,000 மைனஸ் 5,000 ஆகுது, மைனஸ் 2,500 பிளஸ் 2,500 ஆகுது, மைனஸ் 27,500 இங்கே வரும்போது பிளஸ் 27,500 வருது. ஸோ இந்த 3 நம்பரை இங்கே எடுத்துட்டு வந்துட்டோம். கடைசியில் இஸ் ஈக்குவல் டு பக்கத்தில் என்ன மிச்சம் இருக்கு? எக்ஸ் தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுதான் கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து இதை கழிச்சு இதை கூட்டினீங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 10,000, 10,000த்துல இருந்து 5,000 கழிக்கணும். கழிச்சா 5,000 வருது. இந்த 5,000தோட 2,500 கூட்டணும், 7,500 வருது. இதோட 27,500 கூட்டணும். இதை கூட்டினீங்கன்னா we get 35,000. ஸோ 35,000 is equal to x. x அதாவது x is equal to 35,000. இப்போ xங்கிறது என்னது? இறுதி முதல். அப்போ இறுதி முதல் is equal to 35,000. So simple. So this is the fourth sum. இதே மாதிரி 5வது கணக்கு எடுத்துக்காட்டுல இது போட்டுருவீங்க. ஓகே, அடுத்தது 4வது கணக்கு. இதே ஃபார்முலா 2017 ஏப்ரல் 1 அன்று முதல். ஸோ ஏப்ரல் 1 அப்படின்னாவே தொடக்க முதல் கொடுத்தாச்சு. அந்த ஆண்டு மார்ச் 2018 மார்ச் 31 அன்று முதல்னு சொல்றாங்க. அது இறுதி முதல், அதுவும் கொடுத்துட்டாங்க. அந்த ஆண்டு கூடுதல் முதல் கொடுத்தாச்சு. அந்த ஆண்டு லாபம் கொடுத்தாச்சு. கேட்கறது எடுப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஃபார்முலா இதே தான். லாபம் அல்லது நஷ்டத்துல
லாபம் 15000 கொடுத்துட்டாங்க இஸ் ஈக்குவல் டு இறுதி முதல் 2018 மார்ச் 31 அன்று முதல் 2,75,000 அதுவும் கொடுத்துட்டாங்க பிளஸ் எடுப்பு அதுதான் கொடுக்கல எக்ஸ்னு வச்சுக்கிட்டு எது கண்டுபிடிக்கணுமோ அது எக்ஸ் மைனஸ் கூடுதல் முதல் அந்த ஆண்டு கூடுதல் முதல் 30,000 அந்த ஆண்டு தொடக்க முதல் ஏப்ரல் 1 அன்று முதல் 2,50,000. இப்போ சமன்பாடு கொண்டு வந்தாச்சு. இந்த சமன்பாட்டிலிருந்து நாம எக்ஸ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இங்க பிளஸ் எக்ஸா தான் இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ்ஸா இருந்தா எக்ஸ் அங்கேயே வச்சுங்க. மற்ற நம்பர்ஸ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுங்க. இந்த 2,70,75,000 கொண்டு வாங்க. இந்த மைனஸ் 30,000 இங்க கொண்டு வாங்க. இந்த மைனஸ் 2,70,75,000 இங்க கொண்டு வாங்க. ஏற்கனவே 15,000 இருக்கு. இதுல இருந்து இந்த பிளஸ் 2,70,75,000 இங்க வரும்போது என்ன ஆகுது? மைனஸ் 2,70,75,000 வருது. மைனஸ் 30,000 வரும்போது என்ன ஆகுது? பிளஸ் 30,000 வருது. மைனஸ் 2,00,000 இங்க வரும்போது என்ன ஆகுது? பிளஸ் 2,00,000 வருது. இஸ் ஈக்குவல் டு 2,50,000 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எல்லாம் இங்க கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன மிச்சம்? இஸ் ஈக்குவல் டு பக்கத்துல எக்ஸ் தான் மிச்சம். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இவ்வளவு. இப்போ இதுல இருந்து இதை கழிச்சு இதை கூட்டி இதை கூட்டினீங்கன்னா நமக்கு எக்ஸ் கிடைக்கும். இப்போ இதுல இருந்து இதை கழிக்க முடியுமா? அப்ப கழிக்க முடியாது. ஆன்சர் மைனஸ்ல போயிட்டு இருக்கும். இப்போ இந்த சமன்பாட்டுல இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ் இது மூணும் பிளஸ் இது ஒண்ணு மட்டும்தான் மைனஸ். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? பிளஸ் எல்லாம் கூட்டிடுங்க. அப்புறம் கடைசியா மைனஸை கழிச்சிட்டீங்கன்னா ஈஸியா. இதுல இருந்து இதை கழிச்சு அப்புறம் இதை கூட்டி எல்லாம் ஆன்சர் வந்து அப்போ குழப்பமா போகும். ஏன்னா ஆன்சர் 15,000 தான் இருக்கு. இங்க 2,75,000. அப்போ 15,000 இருந்து 2,70,75,000 கழிச்சு ஆன்சர் மைனஸ்ல வரும். மறுபடியும் இதை கூட்டினீங்கன்னா மறுபடியும் மைனஸ்ல வரும். இப்போ இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க? பிளஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துங்க, மைனஸை தனியா வச்சுங்க. இப்போ இது 15,000. இதுல இருந்து 30,000 கூட்டுறேன். இதோட 2,00,000 கூட்டணும். ஸோ பிளஸ் எல்லாம் ஒன்னா இருக்கணும். 0 0 0 5 5 3 8 8 1 9 2 2,95,000 பிளஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்தாச்சு. இப்போ மைனஸ் வந்து 2,75,000. அப்போ 20,000 ஆன்சர். ஐம் சாரி, 20,000 வருது. So that is 20,000 is equal to x. x என்பது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு? எடுப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ எடுப்பு is equal to 20,000. This is the answer. It is very simple. ஒவ்வொரு கணக்கையும் ஒரு தடவை 2 தடவை ரஃப் நோட்ல திருப்பி திருப்பி போட்டு பாருங்க. எத்தனை தடவை அதிகமா நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக இது வரும். தேங்க்யூ.